அவன் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா. நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பலனை குறித்து பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவி அப்படின்னாலே பலன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது ஸ்தோத்திரம், அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், வியாதிக்கு அடிமையா இருக்கிறான், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான், சூழ்நிலைக்கு அடிமையா இருக்கிறான். ஆனால் அவன் ரட்சிக்கப்படும் பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்கிற பலன் அவனுக்குள்ள வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த பாவத்தை ஜெயிக்கிறவனாய் இருக்கிறான். அவனுக்கு விரோதமாய் இதுவரைக்கும் அடிமைப்படுத்தி இருந்த சத்துருவை அவன் ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பரிசுத்த ஆவியானவரை ஒருவன் பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் இந்த உலகத்துக்கு, பாவத்துக்கு, பிசாசுக்கு, சூழ்நிலைக்கு, பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் அவன் அடிமையா இருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு பலன் வருகிறது. அந்த பலன் என்ன செய்கிறது அப்படின்னா அவன் எந்த காரியங்கள் எல்லாம் அவன் பலவீனனா இருக்கிறானோ, எந்த காரியங்கள் எல்லாம் அவன் பலவீனப்பட்டு இருக்கிறானோ, அடிமையா இருக்கிறானோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கான ஒரு பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த பலனை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாம் சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர்களா இருப்போம், பிரச்சனைகளை ஜெயிக்கிறவர்களா இருப்போம், எல்லா காரியங்களையும் நாம் ஜெயிக்கிறவர்களா இருப்போம். அதனால ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க, எருசலேமில் பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும், சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியும். நமக்கு விரோதமாய் சதி திட்டங்களை போடுகிற சத்துருவை, பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு பலன் வருகிறது, நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது, நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறதா இருக்கிறது. வேதத்துல இந்த பலனுக்கு ஒப்பனையாக கல்வி குறித்து வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லும்படி சொல்லுகிறது. ஏசாயா 40:31 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கல்லுகளை போல செட்டைகள் அடித்து எழுதுவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இங்கே கழுகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகு ஒரு குறிப்பிட்ட வருடம், அதோட ஆயுள் காலம் 70 வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. கழுகோட ஆயுள் காலம் 70 வருஷம். 70 வருஷம் அது உயிரோட வாழும். 40வது வருடத்துல அது தனக்காக காத்திருக்க வேண்டிய நாட்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 150 நாட்கள் அது காத்து இருந்தா அடுத்து ஒரு 30 வருடம் அது பலத்தோட வாழ முடியும். இந்த 40வது வருடத்துல இந்த கழுகானது என்ன செய்யும் அப்படின்னா அது தனித்து போய் தன்னுடைய அழக வாயை என்ன செய்யும் அப்படின்னா பாறையில கொத்தி கொத்தி உடைச்சி ஒரு புதிய அழகு முளைப்பதற்கு, வாய் முளைப்பதற்காக அது காத்திருக்கும். அடுத்ததாக தன்னுடைய கால் நகங்கள் 40 வருடம் ஆனதுனால அது வளைஞ்சு போய் இருக்கும். இந்த கால் நகத்தெல்லாம் பிச்சு போட்டுட்டு அது புதிய நகம் வளர்வதற்காக காத்திருக்கும். தன்னுடைய
ரெக்கைகள் எல்லாம் அதிக பாரமா இருக்கிறதுனால ரெக்கைகள் எல்லாம் வச்சு பிச்சு போட்டுட்டு புது இறகு முளைப்பதற்காக காத்திருக்கோம். கிட்டத்தட்ட 150 நாட்கள் அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு புதிய பலத்துக்காக, ஒரு புதிய ஸ்ட்ரென்த்துக்காக, ஒரு புதிய ஆரோக்கியத்துக்காக அது தனித்து போய் காத்திருக்கோம். இந்த காத்திருப்பின் நாட்கள் முடியும் பொழுது அது மறுபடியும் தன்னுடைய செட்டைகளை அடித்து அது உயர எழுப்பி அது பறக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், இதுவரைக்கும் ஆமென் எழும்ப முடியாமல் இருந்த காரியங்கள்ல இதுவரைக்கும் ஆமென் எந்த காரியங்கள் உங்களை எழும்ப விடாதபடிக்கு பாரப்படுத்தி கொண்டு இருந்ததோ ஆமென் இந்த கழுவுடைய வாயை பார்க்கிறோம், அது வளைந்து இருக்கிறது. அதாவது இறைய அதால கவ்வி பிடிக்க முடியாது. சோ அது தன்னுடைய வாயை சரிப்படுவதற்காக நாட்களை எடுத்துக் கொள்ளுகிறது. தன்னுடைய இறகு அதிக பாரமா இருக்கிறதுனால அதால இறகு விரித்ததால் உயரம் பறக்க முடியாது, புயலுக்கு மேலாக பறக்க முடியாது, மலைக்கு மேலாக பறக்க முடியாது. சோ அந்த பாறைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய இறகுகள் எல்லாவற்றையும் பிச்சு போட்டுவிட்டு புதிய இறகு படைப்பதற்காக அது காத்து கொண்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கழுகு எப்போதுமே அது விரும்புகிற சுபாவம் என்ன அப்படின்னா, புயல் வரும் பொழுது, மழை பெய்யும் பொழுது அந்த மழை மேகத்துக்கு மேலாக போய் தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அது அதிகமாக இளைப்பாறுமா, புயல் அது அதிகமாக விரும்புமா, மழை அதிகமாக விரும்புமா. காரணம் என்ன தெரியுமா? மழை வரும் பொழுது, புயல் வரும் பொழுதுதான் அதுவான இளைப்பாறுவது, அந்த இளைப்பாறுதல் அதிகமாய் விரும்பும். எப்பொழுதுமே கழுகு சவால்களை அதிகமாய் விரும்பும். காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவன் எனக்கு ஒரு பலன் இருக்கிறது. அவன் இந்த பலத்தினால அவன் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை என்னால ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த கழுகுக்கு இருக்கிறபடினால் அது எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிறதா இருக்கிறது. இந்த கழுகை பாத்தீங்க அப்படின்னா பாம்புகளை பிடிச்சு சாப்பிடும். இந்த பாம்பை எவ்வளவு விஷமுள்ள பாம்பா இருந்தாலும் அது என்ன செய்யும் அப்படின்னா பிடிச்சு தூக்கிட்டு போயிடும், உயர தூக்கிட்டு போயிடும். இந்த பாம்பால ஒண்ணும் செய்ய முடியாது. அது உயர கொண்டு போய் என்ன செய்யும் அப்படின்னா அதை கொண்டு அதை சாப்பிட்டு விடும். இந்த கழுகுடைய கண் கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 2 மைல் தூரத்துக்கு தெளிவா பார்க்க முடியும். அப்படின்னா 3.2 கிலோமீட்டர் தூரம், 3 கிலோமீட்டர் வச்சுக்கிடுவோம். 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற அந்த இறைய கூட அதால தெளிவா பார்க்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பல கழுகு உயர பறக்கும் பொழுது அதோடைய பார்வை, அதோடைய அதோடைய சாப்பாடு, அதோடைய உணவு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அது தெளிவா பார்த்து விட்டு அதற்கு நேராகதான் அதோடைய பயணம் இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். எப்பொழுதுமே அந்த வார்த்தையை நோக்கிதான் நம்முடைய பயணம் இருக்கும். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் நம்மளுடைய குறிக்கோள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நோக்கி, அந்த வார்த்தையை நோக்கி மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எப்படி இந்த கழுகு 150 நாட்கள் தன்னை அந்த சோதனைக்கு உட்படுத்தி காத்திருந்த ஒரு பலத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அது உயர எழும்புகிறதோ, அதே போலதான் இன்னைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கும் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். ஏசாயா 40:31 வாசிக்கும் பொழுது ஒருத்தர் வாசிக்கலாம். ஏசாயா 40:31 வாசிங்க. காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. இல்ல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் நடந்தாலும்
சோர்ந்து போவார்கள். அவன் நடக்கிறதை குறித்தும் ஓடுகிறதை குறித்தும் செட்டைகளை அடித்து எழும்புவதை குறித்தும் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள ஒரு பலன் வருகிறது. இந்த பலன் நம்மளை மறுபடியும் எழுப்பி நடக்க வைக்கும். அல்லேலூயா. இந்த பலன் நம்மளை மறுபடியும் அவன் ஓட வைக்கும். இந்த பலன் மறுபடியும் நம்மளை உயர எழுப்ப வைக்கும். எந்த சூழ்நிலைகள், எந்த காரியங்கள், எந்த பிரச்சனைகள் நம்மளை நடக்க விடாதபடிக்கு, அவன் ஓட விடாதபடிக்கு, எழுப்ப விடாதபடிக்கு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவன் நம்மளை விடுதலையாக்கி மறுபடியும் நம்மளை எழுப்பி நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பலனை நமக்கு கொடுக்கிறார். இந்த பலன் வேளையில பரிசுத்த ஆவியானுடைய பலன் அது நமக்குள் வரும் பொழுது மறுபடியும் நாம் உயர எழுப்புகிறவர்களா இருப்போம். நாம சில சவால்கள், சில பிரச்சனைகள், சில வார்த்தைகள், சில சூழ்நிலைகள் நம்மை உடைய வைத்திருக்கலாம், நம்மை விழுந்து போக வைத்திருக்கலாம், மறுபடியும் எழுப்ப விடாதபடிக்கு நம்மை சோர்ந்து போக வைத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அந்த பலனானது மறுபடியும் நம்மளை எழுப்ப வைக்கும், மறுபடியும் ஓட வைக்கும், மறுபடியும் நம்மளை நடக்க வைக்கும். இன்னைக்கு சில சூழ்நிலைகள் விழுந்து போக வைத்திருக்கிறதா, சில பிரச்சனைகள் விழுந்து போக வைத்திருக்கிறதா, சில மனுஷர்கள் விழுந்து போக வைத்திருக்கிறார்களா, சில பாவங்கள் விழுந்து போக வைத்திருக்கிறதா, சொல்கிறார் மறுபடியும் நான் உன்னை நடக்க வைப்பேன், மறுபடியும் உன்னை ஓட வைப்பேன், மறுபடியும் உன்னை உயர எழும்ப வைப்பேன். அவன் சொல்றார் இந்த கழுகுக்கு, அவன் சொல்றார் இந்த ரெக்கைகளோட பாரம் இருந்தபடினா அதுவால உயர எழும்ப முடியல. அவன் சொல்றான் அதனுடைய வாய் அவன் வாய்ந்து இருந்ததுனால அதால தன்னுடைய அவன் இறைய பிடிக்க முடியல. தன்னுடைய கால் நகங்கள் அது வளைந்து இருந்ததுனால அதுபோல தன்னுடைய இறைகளை அவன் காலால் பிடிக்க முடியல. அவன் அதனுடைய ரெக்கைகள் அதிகம் ஆழமாய் இருந்ததுனால அதால அவன் செட்டைகளை விரித்து எழும்ப முடியாதவர்களுக்கு அந்த பாறைகள் அழுத்திக் கொண்டிருந்தது. இன்னைக்கு ஆவியானவர் அந்த பாறைகளை எடுத்து போட்டு அவன் வருத்தப்பட்டு பார சுமக்க நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாக கருவின்னு சொன்ன தேவன் அந்த பாறைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு எடுத்து போடுகிறார். எடுத்து போட்டு உங்கள் மறுபடி உயர எழும்ப வைக்கிறார். உயர எழுப்புவீர்கள், அவன் உயர எழுப்புவீர்கள். எந்த பாறைகளை எழுப்ப விடாதபடிக்கு தடைப்படுகிறதோ அந்த பாறைகளை, அந்த பிரச்சனைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில உங்க வாழ்க்கையை விட்டு, ஒரு சரீரத்தை விட்டு, ஒரு குடும்பத்தை விட்டு, அந்த சபையை விட்டு அந்த பாறைகளை, அந்த பிரச்சனைகளை அவர் எடுத்து போடுகிறார். Yes, Lord. Amen, amen, amen. ஆமென். சுத்த வசனம் சொல்லுகிறது ஏனாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் 23வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலின் குறித்து சொல்லப்படும் அந்த ஜனம் சிங்கத்தை போல எழும்பும், பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பச்சித்து வெட்டுண்டவர் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் சொல்கிறார் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. நமக்கு உலகமாய் மந்திரவாதம் இருக்காது, நமக்கு உலகமாய் குறிச்சொல்ல இருக்காது. அவன் சொல்கிறார் நான் அவன் பால சிங்கத்தை போல தாயம் நிமிர்ந்து நடக்கும். ஒரு பால சிங்கத்தை போல, ஒரு பால சிங்கம் பிரச்சனை பார்த்து பயப்படாது, சூழ்நிலை பார்த்து பயப்படாது. எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை கூட்டங்கள் வந்தாலும் இந்த பால சிங்கம் அது நிமிர்ந்து நடக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பலத்தை எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க, எத்தனை பேர் பலத்தை பெற்றுக் கொள்றீங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொடுத்து காண்டாமிருகத்தை கொடுத்த பலத்தை கொடுத்து உங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருகிற மந்திரவாதங்கள் உடைகிறது, உங்களுக்கு விரோதமாய் வருகிற குறிச்சொல்லுதல் உடைகிறது, உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் கிரியைகள் உடைகிறது. நீங்கள் எழுத முடியாதபடிக்கு, தலைநிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு, அவன் எழுதி நடக்க முடியாதபடிக்கு, ஓட முடியாதபடிக்கு
லெவலுக்கு போக முடியாதபடிக்கு சவாலாக இருக்கிற எல்லா சக்திகளும் உடைக்கிற ஒரு ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை இப்போது அது வெளிப்படுகிறது. இப்போது அது வெளிப்படுகிறது. இப்போது அது வெளிப்படுகிறது. ஒரு அக்கிரமத்தை பார்ப்பது இல்லை. சத்துவ குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு அக்கிரமத்தை நான் பார்ப்பது இல்லை. நீ பால சிங்கத்தை போல் நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். வசனம் சொல்லுகிறது, அவர் யாக்கோபின் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலின் குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனை காத்த அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். சத்துருவான சொல்லுகிறார், உன்னுடைய குறைவை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அக்கிரமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீ பாவம் செய்கின்ற, நீ குற்றவாளி, நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணி காண்ட சொல்லுகிறார். இல்ல, நான் அதை பார்க்கிறவர் இல்ல, ஒரு சூழலை பார்க்கிறேன். ஆமென். அவன் குற்றப்படுத்துகிறார், அதை நீ பார்க்காத. நான் உனக்குள்ளே இருக்கிறேன். என்னுடைய ஜெய கம்பீரம் அது உனக்குள்ளே இருக்கிறது. நீ எழுந்து நடப்பார். அவன் காணாமல் அது உனக்குள்ளே இருக்கிறது. பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுகிறார், அவன் அக்காவத்தை பார், அவன் செய்த குற்றத்தை பார், அவனுடைய தவறை பாரு, அவனுடைய பாவத்தை பாருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய அக்கிரமத்தை நான் பார்க்கிறது இல்லை, அவனுடைய குற்றத்தை நான் பார்க்கிறது இல்லை. அவன் எப்பொழுது எகிப்தை விட்டு வெளியே வந்தாலோ, எப்பொழுது அவன் ஞானஸ்தானத்தை எடுத்துட்டாலோ, எப்பொழுது அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தாலோ, அது முதல் கொண்டு அவனுடைய அக்கிரமத்தையும் அவனுடைய பாவத்தையும் நான் பார்க்கிறது இல்லை. நான் அவர்களோடு இருக்கிற என்னுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. நான் அவர்களோடு கூட இருக்கிறேன். காட்டாமிருகத்தில் கொடுத்த பலன் அது அவர்களுக்குள்ள இருக்கிறது. நல்ல கடலை தட்டு. பாலாக் ராஜா பிள்ளையாவின் கரிசை கூட்டு வந்து சொல்றார், அந்த ஜனங்களை பாரு, இவர்கள் பாவம் செய்த ஜனங்கள், அக்கிரமம் செய்த ஜனங்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுது இவர்களின் வார்த்தையை கேட்டு ஆமென் சொல்றார், எகிப்தை விட்டு வெளியில வந்தார்களோ, ஆமென், எப்பொழுது செங்கடல ஞானஸ்தானத்தை எடுத்தார்களோ, ஆமென் சொல்றார், அது முதல் கொண்டு இவருடைய அக்கிரமத்தை நான் பார்ப்பது இல்லை, இவருடைய குறைவுகளை பார்ப்பது இல்லை, இவருடைய பாவத்தை நான் பார்ப்பது இல்லை. நான் அவர்களுக்குள்ள இருக்கிறேன். நான் அவர்களுக்குள்ள இருக்கிறேன். அவர்களுக்குள்ள காண்டாமிருகத்தின் பலன் இருக்கிறது. அவர்களுக்கு விரோதமாக மந்திரவாதங்கள் நிற்க முடியாது, குறிச்சொல்கள் நிற்க முடியாது, மனுஷனுடைய சாபம் ஒன்றில் இருக்க முடியாது. அவன் சொல்றான், அவன் பாலாக் ராஜா பிள்ளையாவை கூட்டிட்டு வந்து சபிக்கிறது வர்றான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சபிக்கிற வார்த்தை இவர்கள் மேல் வராது, இவர்கள் மேல் வெளிப்படாது. இன்னைக்கு உங்கள் மேல் இருக்கிற மனுஷன வார்த்தைகள், சாபங்கள், அது எல்லாம் இந்த பல வேளையில அவர்கள் உடைகிறது, அவர்கள் உடைகிறது, அவர்கள் உடைகிறது. மனுஷனிக்க சாபங்கள், மனுஷன் பேசுற வார்த்தைகள், அதனால் வந்த காரியங்கள் இந்த பகல் வேளையில அவர்கள் எல்லாம் உடைச்சு மாறுகிறது. உங்களுக்குள்ள இருக்கிறவன் அவர் பெரியவன், அவர் பெரியவன். அவருடைய ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. என்று சொல்லுகிறார், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினா அவன் எத்தனை சொல்ல முடியும், எனக்குள்ள என் ஆண்டவர் இருக்கிறபடினா எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்குள்ள என் ஆண்டவர் இருக்கிறபடினா எனக்கு விரோதமான குறிச்சொல்கள் இல்லை, எனக்குள்ள என் ஆண்டவர் இருக்கிறபடினா எனக்கு விரோதமா சாபங்கள் இல்லை, எனக்கு விரோதமா எத்தனை கூட்டங்கள் எழுப்பினாலும், எத்தனை மனுஷர்கள் எழுப்பினாலும், அவன் சொல்ல பிசாசு எவ்வளவு குற்றப்படுத்தினாலும் எனக்குள் இருக்கிறவன் அவர் பெரியவன், அவர் பெரியவன், அவர் செய்தவன், அவர் எனக்குள் இருக்கிறபடியா பால
சிங்கத்தை போல் அவன் சொல்ற அவன் கெட்டிரமா தலை நிமிர்ந்து நடப்பே அவன் ஓடுவே உயர எழுதுவே இனி ஒன்று நின்று தடுக்க முடியாது இனி ஒன்று அடைச்சு வைக்க முடியாது ஒன்று நின்று தட்டி வைக்க முடியாது உலகத்தில் இருப்பவர்களும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் குற்றப்படுத்துறான் அக்கிரமம் செஞ்சிருக்கிறான் அங்கப்பா அவன் பாவம் பண்ணிட்டான் அமேஸ்வரன் ஆண்டு சொல்றா இல்ல நான் தான் பார்க்கிறவர் இல்லை நான் தான் பார்க்கிறவர் இல்லை நான் அவனுக்குள்ள இருக்கிறேன் ஆண்டு சொல்ற நான் அவங்களுக்குள்ள இருக்கிறேன் அமேஸ்வரன் சொல்றா ஆமென் எஸ்ரா ஆண்டு சொல்லுகிறா அமேஸ்வரா பராக்கிரமசாலி அமேஸ்வரா கர்த்தரோட கூட இருக்கிறா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினா நீங்கள் பராக்கிரமசாலிகள் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினா உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள் கிடையாது உங்களுக்கு விரோதமான குறிச்சொல்கள் கிடையாது உங்களுக்கு விரோதமா எந்த சத்துரு எழுப்பி நிற்க முடியாது எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறா எந்த சாபம் ஒன்று செய்ய முடியாது எந்த மனுஷனுக்கு சாபம் ஒன்று செய்ய முடியாது உலகத்தில் இருக்கிறவனையும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் எனக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது அந்த பலன் நடக்க வைக்கிறது அந்த பலன் ஓட வைக்கிறது அந்த பலன் உயர எழும்ப வைக்கிறது அந்த பலன் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் சத்துருவே உன்னால ஒன்று செய்ய முடியாது அவன் சொல்றா சிம்சோனுக்கு விரோதமா திரள் கூட்டங்கள் எழுப்பி வந்த பொழுது 1000 பேர் வந்து நிற்கிறாங்க அவன் சிம்சோன் கட்டப்பட்டு இருக்கிறான் ஆனால் ஆவியானவர் அவனுக்குள்ள வந்த பொழுது பரிசுத்த ஆவியின் பலன் வந்த பொழுது ஒரு பச்சை காடை எழுப்ப வைத்து 1000 பேரை கொண்டு போட்டா இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை ஜெயிக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் வேறு எங்கேயும் இல்லை அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார் பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க அதை ஜெயிக்கிறவர் அதை மேற்கொள்கிறவர் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் ஆண்டு சொல்லுகிறார் அவன் ஒரு மனுஷனை முறியடிப்பதை போல மீதியான எல்லாத்தையும் முறியடிப்பேன் சொல்லுகிறார் உனக்கு முன்பாக அவன் திரள் கூட்ட சத்துருக்களுக்கு அவனை பயப்படாத ஒரு மனுஷனை ஜெயிப்பது போல நீ எல்லாத்தையும் ஜெயிப்ப உனக்கு முன்பாக திரள் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னா எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறா அவன் எனக்குள்ள தேவனுடைய பலன் இருக்கிற விசுவாசம் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு முன்பாக 1000 ஜனங்கள் வந்தாலும் லட்சமான சத்துருக்கள் எழுப்பி வந்தாலும் வெற்றி கொடி பிடிக்கிற கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவருடைய வெற்றியை நிறுத்துற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அவன் சொல்ற நான் உன்னை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் நான் உன்னை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை லட்சம் ஜனங்கள் வந்தாலும் அவன் சொல்றார் அவர் உங்களை ஜெயாலியார் அவர் உங்களை ஜெயாலியார் அவர் நிறுத்துகிறவர் அவர் உங்களை ஜெயாலியாய் நிறுத்துகிறவர் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து வாசிக்க முடியும் அவன் 40 வயதுக்கு மேல் உள்ளவன் அவன் பல வருடங்களாய் அவன் ஆலயத்தோட வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் வசனம் சொல்லுகிறது அலங்கார வாசல் எனப்படுகிற வாசல்ல உட்கார்ந்து அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் அவன் தினமும் சில பேர் அவனை சுமந்து கொண்டு வைப்பாங்க அவன் சாயங்காலமான அவனை சுமந்து கொண்டு விட்டு விடுவார்கள் இவன் பகல் முழுவதும் அந்த வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டு இருப்பான் அவனுக்கு 40 வயதுக்கு மேலாகிவிட்டது ஒரு நாள் 4-3 மணிக்கு அவன் பேதுரு
யோவான் ஆலயத்துக்கு போகிறாங்க. போகும்போது இவன் அவர்களை பார்த்து பிச்சை கேட்கிறான். அவன் சொல்றான், இவன் அவன் பிறந்ததிலிருந்து சப்பாடி, இவனால நடக்க முடியாது, இவனுடைய கால்கள் சூழ்நிலையா இருக்கிறது, இவனால கால் ஊன்றி நடக்க முடியாது. அவன் சொல்றான். அப்படி அவன் ஆலயத்துக்கு வருகிற பொழுது அவன் பேதுரு யோவான் வரும்பொழுது இவன் அவரை பார்த்து பிச்சை கேட்கிறான். பேதுரு யோவான் சொன்னாங்க, அவன் ஒன்றை கொடுக்கிறதுக்கு என்ன ஒண்ணு இல்லப்பா, என்ன பொண்ணு இல்ல, வெள்ளியும் இல்லைன்னு சொன்னான். அவனை பார்த்து சொன்னாங்க, நீ என்ன உற்று பாருன்னு சொன்னாங்க. இவர்கள் உற்று பார்த்து அவருடைய கரத்தை பிடித்து நசராகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொன்ன உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று வசனம் சொல்லுகிறது. அவன் எழும்பி அவன் குதித்து அவன் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தானா. அவன் சொல்ல 40 வருடங்களால் எழும்ப முடியாதபடிக்கு அவனுடைய கால்கள் பலவிடப்பட்டு இருக்கிறது. அவனால் நிற்க முடியாது. யாரையாவது சார்ந்தால் வாழ வேண்டும், அவனை தூக்கி சுமந்து வர யாராவது வேணும், அவன் சாப்பிட யாராவது பணம் கொடுக்கணும். இப்படி மற்றவனை நம்பியே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இன்னைக்கு அவன் சொல்ற பேதியோடைய கரத்தை பிடித்த பொழுது எழுந்து நட என்று சொன்ன பொழுது ஒரு பலன் அவனை சரீரத்துக்குள்ள இறங்கினது. எந்த கால் விளைவிடப்பட்டு இருந்ததோ, எந்த கால ஊட முடியலையோ, அந்த பலவிடத்துல தேவ பலன் இறங்கின பொழுது அவன் கால் ஊன்றி நின்றான், அவன் எழுப்பினான், அவன் குதித்தான், அவன் ஓடினான். இன்னைக்கு எந்த காரியங்கள் உங்களை பலவிடப்படுத்தி இருக்கிறதோ, எந்த காரியங்கள் உங்களை எழுப்பி நிற்க விட மாட்டேங்களோ, எந்த காரியங்கள் மற்றவங்களை சாதிக்க வைக்கிறதோ, அந்த காரியங்கள் இதோ ஒரு தேவ பலன், இதோ ஒரு தேவ பலன் இறங்குகிறது, ஏதோ தேவ பலன் இறங்குகிறது. உங்களை கால் ஊடி நிறுத்தத்தக்கதா, உங்களை வெற்றியா அவன் நிறுத்தத்தக்கதா. இனி மனுஷனை சார்ந்து அல்ல, இந்த பலன் உங்களை நிறுத்த வைக்கும், இந்த பலன் உங்களை ஓட வைக்கும், இந்த பலன் உங்களை உயர்த்தி வைக்கும். இது பரிசுத்த ஆவியானவருடைய பலன். எஸ், இந்த பலன் உங்களை வெற்றியை நிறுத்த பண்ணும். 40 வருடத்துக்கு மேலாக யாரையும் ஒருத்தருடைய உதவியை சார்ந்தார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். 40 வருடத்துக்கு மேலாக அவன் யாராயிரங்களுக்கு கொடுத்தார்கள் சாப்பாடு. ஆனால் இன்னைக்கு இந்த பலன் அவனை நிற்க வைத்ததுமோ உங்களையும் நிற்க பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்லுகிறது, இவன் ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆலயத்துக்குள் இருக்கிற எல்லாரும் பார்க்கிறாங்க, இவன் வெளியே இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் தானே. எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த பலன் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களை எழுப்பி நிற்க பண்ணும். இந்த பலன் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களை நடக்க பண்ணும். இந்த பலன் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களை ஓட வைக்கும். இந்த பலன் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களை உயர்த்தி வைக்கும். இந்த பலன் உங்களுக்குள்ள வரும்பொழுது அநேகருக்கு நீங்கள் ஆச்சரியமாயிருப்பீர்கள், நீங்கள் அதிசயமாயிருப்பீர்கள். அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற பலன். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற பலன் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவன் ஒருவனும் உங்களை பலவீனப்படுத்த முடியாது. அவன் 40 வருடமா இவனை பலவீனப்படுத்தி வச்சுட்டா பிசாசானவன். அவன் பிறந்ததிலிருந்து இவன் கால் ஊன்றி நிற்க முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த பலன் அவனுடைய பலவீனத்துல தேவனுடைய பலன் இறங்கின பொழுது அவன் சொல்ல எந்த பலவீனத்தை கண்டு இவனால நடக்க முடியாது எல்லாரும் நினைச்சாங்களோ, இவனை பார்த்து கேலி பண்ணினாங்களோ, இவனை பார்த்து அவன் கிண்டல் அடிச்சார்களோ, அவன் இவனுக்கு உதவி செய்ய யோசிச்சார்களோ, அவர்களுக்கு முன்புதான் இவனை கால் ஊன்றி நிற்க பண்ணினார். அவன் சொல்றா, அவன் பவுல் சொல்லுகிறா, அவன் நான் பலவீனமாக இருக்கிற சொல்லுவது ஆண்டு சொன்னாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாக இருக்கும்பா. எந்த காரியத்தில் நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து அவன் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை வியாதி என்கிற பலவீனம் இருக்கலாம், நோய் என்கிற பலவீனம் இருக்கலாம், கடன் என்கிற பலவீனம் இருக்கலாம், பிரச்சனை என்கிற பலவீனம் இருக்கலாம். இன்னைக்கு அந்த பலவீனத்துல தேவ பலன் இறங்குகிறது. அவன் அந்த பலவீனத்தை தேவ பலன் இறங்குகிறது. அது உங்களை நிற்க பண்ணும், அது உங்களை முன்னாடி போக பண்ணும், அது உங்களை குதி திரும்ப பண்ணும், உங்களை ஆச்சரியமாய் நிற்கப்படும். எல்லாரும் பார்த்து இவன் பலவீனமானவன், அவன் இவன் நடக்க முடியாது,
ஐயோ பாவம், இவனுக்கு யாராச்சும் உதவி செய்யணும் என்று சொல்லி ரொம்ப அவனை அற்பமா பார்த்தாங்க, அவனை பாவமா பார்த்தாங்க. ஆனா தேவன் அப்படி அல்ல. அவனுடைய பலவிடத்துல தன்னுடைய பலத்தை கொடுத்து அவனை நிற்க வைத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பலவிடத்துல அவர் தன்னுடைய பலத்தை கொடுத்து அவர் உங்களை நிற்க வைக்கிறவர். அல்லேலூயா. தன்னுடைய பலத்தை கொடுத்து சங்கீதம் 28:7 சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் யாரை நம்பணும் அப்படின்னா நம்முடைய பலனாகிய கர்த்தாவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பலன். அவரை நம்பி இருக்கும் பொழுது நீங்க சொல்ல, ஆண்டவரே நீங்க தான் என் பலன். நம்ம அப்படி அறிக்கை செய்யும் பொழுது அந்த பலன் நமக்குள்ள வெளிப்படுகிறதா இருக்கிறது. நெகேமியா 8:10 வாசிக்கும் பொழுது அதனுடைய கடைசி வரை இப்படி சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய நல்ல நீ சாப்பிட்டு திருப்தியா இருப்பா. நல்ல இனிப்பானவங்களை சாப்பிடு. நீ கவலைப்படாத, நீ வேதனைப்படாத. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். ஆமே. அந்த பலன் போதுங்க. ஆமே. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நீர் தான் என் பலன். ஆமே. நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. ஆமே. கிதியோன் சொன்னா, ஆமே. அவன் பயந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டு சொன்னாரு பராக்கிரமசாலின்னு சொன்னபோது அவன் சொன்னான், ஆமே நான் என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், என் குடும்பத்துல நான் ரொம்ப சின்ன பையன், என்ற பலனே கிடையாது, நீ பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களேன்னு சொன்னபோது அவன் சொன்னாரு, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார், நீ பராக்கிரமசாலி. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர். அவன் என்னைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டானோ, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டானோ, அவனுக்கு விரோதமாய் வந்த சிங்கத்தை அவன் கொன்று போட்டான். அவனுக்கு விரோதமாய் வந்த கரடியை கொன்று போட்டான். தேசத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத்தை கொண்டு போட்டான். காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இவன் சின்ன பையன் தான், 17 வயசு பையன் தான். இதுவரைக்கும் இவனுடைய பலத்தில் தான் இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் இவனுக்குள்ள தேவ பலம் வந்ததுனால என் ஆசீர்வாதத்தை விழுங்கி போட வந்த சிங்கத்தை அவன் கொன்று போட்டான். அவன் ஆசீர்வாதத்தை விழுங்கி போட வந்த கரடி அவன் கொன்று போட்டான். தேசத்தை அடிமைப்படுத்த வந்த கோலியத்தை அவன் கொன்று போட்டான். உங்களுக்குள்ள இந்த பலன் இருக்கும் என்று சொன்னார், இந்த பலத்தை நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்று சொன்னார், பரிசுத்த ஆவி என்கிற பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார், உங்க ஆசீர்வாதத்தை பிசாசு தொட முடியாது, உங்க நன்மையை பிசாசு தொட முடியாது, உங்களை எந்த கோலியத்தை அடிமைப்படுத்த முடியாது. இந்த பலம் உங்களை ஜெயிக்க வைக்கும். இந்த பலம் உங்களை வெற்றியாய் நிறுத்தும். இந்த பலம் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்தும். இந்த பலம் உங்களை அடையாளமாய் வைக்கும். இந்த பலம் உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா.